Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சிவாஜி கணேசன் நடிச்ச ரத்த திலகம் திரைப்படம் அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்ததான்னு சுந்தரவரதன் திருமுல்லை வாயிலிருந்து கேட்டிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசனுடைய தயாரிப்பிலே நடிகர்களும் சிவாஜி கணேசன் நடித்த ரத்த திலகம் திரைப்படம் வெளியான காலகட்டத்திலே அந்த படம் வெற்றி படமாக அமையலை. ரஜினிகாந்தோட ஒரு சூப்பரான டயலாக் ஒன்று தான் எஸ் கிஸ்மி அப்படிங்கிறது. அதை ஏன் இது வரைக்கும் யாருமே டைட்டிலா யோசிக்கவே இல்லைன்னு வேல் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற எஸ் கிஸ்மி அப்படின்ற வசனம் உங்களுடைய பார்வையில் சூப்பர் டயலாகாக அமைந்திருக்கிறது. ஆனால் இயக்குநர்கள் பார்வையில் அது அப்படி அமையலையே. அதன் காரணமாக தான் எந்த இயக்குனரும் அந்த படத்தை டைட்டிலாக பயன்படுத்தலை. லால் சிங் சத்தா படத்துக்கு அப்புறமா அமீர் கான் வேற எந்த படத்துலையுமே நடிக்கவே இல்லை. அதுக்கு காரணம் இன்னும் ஒரு நல்ல படத்துக்காக அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரா இல்லை இப்போ ஏதாவது படம் நடிச்சிட்டு இருக்காரான்னு ஐயப்பன் நிலையிலிருந்து கேட்டிருக்காங்க. சித்தாரே ஜமீன் பர் அப்படின்ற படத்தில் இப்போ அமீர் கான் நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு இறுதியில் தான் முதல்ல அந்த படம் வெளியாவதாக இருந்தது. இப்போ அந்த படத்தினுடைய வெளியீடு கொஞ்சம் தள்ளி போகிறது. இதையடுத்து விஜய் வைத்து வாரிசு படத்தை இயக்கிய வம்சியினுடைய இயக்கத்தில் ஒரு படத்திலே அமீர் கான் நடிக்க இருக்கிறார். அதை பற்றிய பேச்சுவார்த்தைகளும் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. நடிகர் கார்த்திக் ஒரு நல்ல ஆக்டர் தான். ஆனால் அவர் பேசக்கூடிய வசனங்கள் எதுவுமே பாமர மக்களுக்கு புரியும்படியா இருக்காது. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு பாலசுப்ரமணியம் கடலாடியில இருந்து கேட்டிருக்காங்க. திரைப்படங்களிலே கார்த்திக் பேசுகின்ற வசனங்கள் புரியாமல மக்கள் இத்தனை ஆண்டு காலம் அவரை ரசித்தார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருடைய எத்தனை படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அவருடைய வசனங்கள் எல்லாம் புரியாம இருந்திருந்தா அந்த படங்கள்லாம் வெற்றி படங்களாக அமைந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? முன்னாள் முதலமைச்சரா இருந்த கருணாநிதி, ஜெயலலிதா இவங்க யாருமே வந்துட்டு டிவியில வர மாதிரியோ இல்ல பேச்சு தமிழ்லயோ பேசி பார்த்ததே இல்லை. அவங்க அந்த முதலமைச்சருங்கிற அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா தூய தமிழ்ல மட்டும்தான் பேசியிருக்காங்க. ஈவன் இப்போ ஸ்டாலின் கூட அப்படிதான் பேசுறாரு. இப்படி இருக்கும்போது இப்போ அடுத்த முதலமைச்சர்களா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினோ விஜயோ அவங்க முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறம் தூய தமிழ்ல பேசுவாங்களா இல்ல பேச்சு தமிழ்லயும் டிவியில வர மாதிரி பேசுவாங்களான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியில இருந்து கேட்டிருக்காங்க. இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சர்கள் பாணியிலேயே மற்றவங்க பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லையே. நீங்க குறிப்பிட்டிருக்கின்ற ரெண்டு பேருக்குமே தனித்தனி பாணி இருக்கு. அதனால அந்த பாணியைத்தான் அவர்கள் தொடர்வார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நயன்தாரா இப்போ ரீசெண்டாக பண்ணக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது அவங்க நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்கு ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டாங்களோன்னு தோணுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சரவணன் காஞ்சிபுரத்திலிருந்து கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் விளம்பரங்களுக்கு நயன்தாரா அடிக்ட் ஆகியிருப்பதாக சொல்ல முடியாது. அவருடைய ஒரு சில அறிக்கைகள் அப்படிப்பட்ட நெகட்டிவ் விளம்பரங்களை அவருக்கு பெற்றுத்தந்தன அப்படின்னு வேண்டுமானால் சொல்லலாம். தேவர் மகன் படத்தை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அப்படி ரீரிலீஸ் பண்ணால் அந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குமா? அண்ட் நெக்ஸ்ட் இயர் தேவர் மகன் 2 எடுக்கிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கண்ணன் திருநெல்வேலியிலிருந்து கேட்டிருக்காங்க. தேவர் மகன் 2 படத்தினுடைய படப்பிடிப்பு இப்போதைக்கு தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக நான் நினைக்கல. ஆனால் அதே சமயத்தில் தேவர் மகன் திரைப்படத்தை மறுவெளியீடு செய்தால் நிச்சயமாக அந்த படம் வெற்றி படமாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. இப்போ வரக்கூடிய படங்கள்ல எல்லாம் பழைய நடிகர் நடிகைகளை பெருசா நடிக்க வைக்க மாட்டேங்கிறாங்களே, இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு பாலசுப்ரமணியம் கடலாடியில இருந்து கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் பெரும்பாலான இயக்குநர்கள் ஒரு கதாபாத்திரத்தை எழுதும் போதே அந்த கதாபாத்திரத்தில் யார் நடித்தா நல்லா இருக்கும்னு அந்த நடிகர்களை மனதிலே வைத்து கொண்டு தான் அந்த கதாபாத்திரங்களை எழுதுகிறாங்க. பழைய நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லாம் அவங்க மனசில் வச்சுட்டு கதாபாத்திரங்கள் எழுதுறதில்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படிப்பட்ட நடிகர்களுக்கு இப்போது திரைப்படங்களிலே வாய்ப்பு கிடைப்பது கொஞ்சம் குறைந்திருக்கிறது. ஷாருக் கான் நடித்த தேசம் படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆகுது. அந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே தமிழில் வந்திருக்கு. ஆனால் அந்த படத்தை டப் பண்ணி இது வரைக்கும் தமிழில் வெளியிட்டது கிடையாது. இனிமேலாவது அப்படி டப் பண்ணி வெளியிட வாய்ப்பு இருக்கான்னு கடிகண்ணன் திருச்சியிலிருந்து கேட்டிருக்காங்க. 2004ஆம் ஆண்டிலே ஷாருக் கான் நடிப்பிலே வெளியான ஸ்வதேஷ் என்ற திரைப்படம் தான் தேசம் என்ற பெயரிலே மொழிமாற்றம் செய்யப்பட்டது. 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி என்று அந்த படம் வெளியானது. ஹிந்தியிலே வெளியான ஸ்வதேஷ், தமிழில் வெளியான தேசம் ஆகிய 2 படங்களுமே வெற்றி படங்களாக அமையல. அசோக் செல்வன் ஏன் எமக்கு தொழில் ரொமான்ஸ் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணவே இல்லை? இப்போ முஃபாசா படத்துக்கு அவர் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் ஆனால் அவர் டப்பிங் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கே அவர் இவ்வளோ தூரம் ப்ரொமோஷன் பண்ணும்போது அவர் நடித்த படத்துக்கு ஏன் அவர் ப்ரொமோஷன் பண்ண வரல? இது ப்ரொடியூசருக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? இது ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா சார்? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு லிவிங்ஸ்டன் KGFல இருந்து கேட்டிருக்காங்க. அசோக் செல்வனை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளருக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கிற நடிகர் அவர். அப்படிப்பட்ட அசோக் செல்வன் எனக்கு தொழில் ரொமான்ஸ் படத்தை விளம்பரப்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாதது எனக்கு கூட ஆச்சரியத்தை தான்
தந்தது. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரோடு ஒரு சில கருத்து வேறுபாடு கூட அசோக் செல்வனுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த படத்தினுடைய விளம்பர நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அது அசோக் செல்வன் படம் தானே. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன பெரும்பாலான பார்ட் 2 மூவிஸ் எல்லாமே தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சரவணன் காஞ்சிபுரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. கடந்த ஆண்டு வெளியான பார்ட் 2 திரைப்படம்னா ஒன்று இந்தியன் 2, இன்னொன்று டிமான்டி காலனி 2. இதில் டிமான்டி காலனி 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி படமாகவே அமைந்தது. எந்த படத்துல இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹையஸ்ட் பெய்டு ஆக்டரா மாறினார்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா உலகிலே மிகப்பெரிய சம்பளம் வாங்குகின்ற நிலைக்கு ரஜினிகாந்த் உயர காரணமாக இருந்த திரைப்படம் முத்து. நகைச்சுவை நடிகை பிந்து கோஸ் இப்ப என்ன பண்றாங்க, அவங்கள சாய் விசித்ரால எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு பாலசுப்ரமணியம் கடலாடியில இருந்து கேட்டிருக்காங்க. கடந்த 20 ஆண்டுகளாகவே திரையுலகத்திட்டு விலகி தான் இருக்காங்க பிந்து கோஸ். அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் சேர்ந்து எத்தனை படங்கள் ஒன்னா நடிச்சிருக்காங்க அண்ட் லாஸ்டா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் எதுன்னு பாலசுப்ரமணியம் கடலாடியில இருந்து கேட்டிருக்காங்க. ரஜினி கமல் ஆகிய இருவரும் இணைந்து இது வரைக்கும் 14 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார்கள். அவர்கள் கடைசியாக இணைந்து நடித்த திரைப்படம்னா அது அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்ற திரைப்படம். ஐவிசிசி டைரக்ஷனில் உருவான திரைப்படம் அது. சமீபத்தில் சாய் விசித்ரால வந்த பானுச்சந்தர் மற்றும் விஷ்ணுவர்தன் இவங்க 2 பேரோட இன்டர்வியூமே AP இன்டர்நேஷனல் யூடியூப் சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை பப்ளிஷ் பண்ணாங்களா இல்ல உங்களுக்கு அதை பத்தி தெரியாதான்னு சேஷன் கேட்டிருக்காங்க. நம்முடைய அனுமதியோடு தான் AP இன்டர்நேஷனல் நம்முடைய சாய் விசித்ரா நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி அனுமதி இல்லாமல் யாரும் ஒளிபரப்ப முடியாது. சுந்தர் சி மட்டும் இத்தனை வருஷம் தொடர்ந்து ஃபீல்ட்ல இருக்காரு, இதுக்கு காரணம் அவருடைய உழைப்பா இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. சுந்தர் சியால் இந்த சினிமா உலகிலே நிலைத்து நிற்க முடிகிறது, தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்க முடிகிறதுன்னு அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய உழைப்பு. அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. கூடவே பார்த்தீங்கன்னா அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக அமைகின்றன. ஒரு இயக்குனர் இயக்குகின்ற படங்கள்லாம் வெற்றி பெற்றால் தான் எந்த இயக்குனராக இருந்தாலும் இங்கே தொடர்ந்து நீடிக்க முடியும். அவர்களை தேடி பட வாய்ப்புகளும் வரும். காமெடியன் கவுண்டமணி ஹீரோவா நடிச்ச படங்கள்ல எந்த படங்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்குன்னு பாலசுப்ரமணியம் கடலாடியில இருந்து கேட்டிருக்காங்க. கவுண்டமணி கதாநாயகன் நடித்த படங்களே அவருக்கு மிகப்பெரிய பெயரையும் புகழையும் பெற்று தந்த படம்னா அது பணம் பத்தும் செய்யும் என்ற திரைப்படம். கன்னட ஆக்டர் உபேந்திரன் சார் இப்போ அவருடைய UI படத்துக்காக தமிழ்ல கூட வந்து தமிழ் பேசி ப்ரமோஷன் பண்றாரு. அவரை எப்போ சாவி சித்ரால எதிர்பார்க்கலான்னு கௌஷிக் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. கன்னட பட உலகை பொறுத்தவரையிலே உபேந்திரா மாதிரி பல முக்கியமான நடிகர்கள் இருக்காங்க. அவங்க எல்லோரையுமே சாவி சித்ரா நேர்காணலில் இடம்பெற செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. விடுதலை படத்துல முதல்ல பாரதி ராஜா தான் இப்போ விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிற அந்த ரோல்ல நடிக்கிறதா இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் விஜய் சேதுபதியை கமிட் பண்ணாங்க. விஜய் சேதுபதியை கமிட் பண்ணதுனால தான் அந்த கேரக்டரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி செகண்ட் பார்ட்ல அவருக்குன்னு ஒரு கதை ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே உருவாக்கினாங்க. இந்த கதையில இத்தனை மாற்றங்கள் கொண்டு வர்றதுனால தான் இதோடைய ஷூட்டிங் எல்லாமே இத்தனை நாள் நீண்டும் போயிருக்கு. இதனால தயாரிப்பு தரப்புக்கு எதுவும் நஷ்டம் ஏற்படாதா? ஈவன் தோ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனா கூட அந்த படத்துல வரக்கூடிய லாபம் இந்த தயாரிப்புல ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டுமான அடையாறுல இருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. நியாயமான ஒரு கேள்வியை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு காலம் நீளும் போது நிச்சயமாக அந்த படத்தினுடைய செலவு இருக்கு, அது கூடும். அந்த செலவை தாண்டி ஒரு படம் வசூல் செய்யும் போது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களுக்கு லாபம் கிடைக்கும் தானே. அதனால எந்த பிரச்சனையும் வேற வாய்ப்பு இல்லை. அப்படித்தான் வெற்றிமாறனுடைய பல படங்கள் வசூலில் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கின்றன. அதன் காரணமாக தான் அவருடைய படப்பிடிப்பு காலம் கொஞ்சம் அதிகமாக போனால் கூட தயாரிப்பாளர்கள் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அடுத்து இன்னொரு தகவல், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கின்ற படங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வன்முறை அதிகமாக இருப்பதை நீங்களே உணர்வீர்கள். அதை பற்றி ரஜினிகாந்த் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போமா? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வன்முறை கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனால் தொடர்ந்து அப்படிப்பட்ட படங்களையே நான் நடித்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதுக்கு காரணம் என்னை அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களில் இயக்குனர் நடிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான். இப்போ சினிமா உலகத்தில் என்னுடைய நிலைமை என்னென்னா, எனக்கு யார் பணம் கொடுக்குறார்களோ அவர்களுக்கு அந்த படத்தின் மூலம் திரும்ப பணம் கிடைக்கணும். அதனால தான் தொடர்ந்து அவங்க அப்படி நடிக்க வைக்கிறாங்க. நானும் நடித்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் ரஜினி. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கருத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன கருத்து. அப்படி இருந்தும் இதை ஏன் இன்றைக்கி உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், காலம் மாறினாலும் அவருடைய திரைப்படங்களுடைய போக்கு அதே மாதிரி தான் இருக்குது. அதன் காரணமாக தான் இன்றைக்கும் கூட பொருந்தக்கூடியதாக அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. அதைத்தான் உங்களிடம் நான் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பின்னணி பாடகர் கிறிஸ். இளையராஜா, தேவா, AR ரகுமான், ஹாரி ஜெயராஜ் உட்பட தமிழ் சினிமாவின் முக்கியமான இசையமைப்பாளர்கள் எல்லோருடனும் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் பின்னணி பாடகர் கிறிஸ். ஜூலை காற்றே வெண்ணிலவே
வெள்ளி நிலாவே போகும் இடம் எல்லாமே. கிறிஸ் அப்படின்னு சுருக்கமாக பேர் சூட்டினது யார்? நீங்களே வச்சுக்கிட்டீங்களா? இல்லை சார், ஆக்சுவல் பேர் வந்து விஜய். இது வேட்டையாடு விளையாடில் வந்து மஞ்சள் வேல் கீழே பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் விஜயன் தான் இருக்கும். பாட்டு கற்றுக்கணும் அப்படின்றது இயல்பாகவே உங்களுக்கு ஆசையாக இருந்ததா இல்லை வேறு இன்ஸ்பிரேஷன்? சார் எனக்கு இது வரைக்கும் நான் மழை கூட ஒதுங்கினதில்லை சார். எனக்கு பாட்டு சரிகமா பதிலாம் தெரியாது சார். நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்டதே இல்லை. ஒரு 2-3 தடவை எங்கள் அப்பா அம்மா ட்ரை பண்ணியிருக்காங்க இவனை எப்படியா கொண்டு போய் பாட்டு கிளாஸில் சேர்க்கணுன்னு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.